சொல்லின் செல்வர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வள்ளல் குணமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய துணிவும் பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆற்றல் மிகு அறிவும் ஒருங்கே பெற்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் இந்நாளும் நம்முடைய நெஞ்சங்களிலே எங்களுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வருகை தந்திருக்க ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தஞ்சை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய அருமையன் ரங்கசாமி அவர்களே, கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அன்பிற்கினிய வேலு கார்த்திகேயன் அவர்களே, திருவாரூர் மாவட்ட கழகத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி நிர்வாகிகளை எல்லாம் அரவணைத்து சென்று அம்மாவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே அமைப்பதற்கு நம்முடைய பொதுச் செயலாளருடைய தளபதியாக விளங்கிக் கொண்டிருக்கிற திருவாரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நம்முடைய அன்பை எல்லாம் பெற்ற அன்பிற்கு மரியாதைக்கு உரிய திரு எஸ். காமராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு முன்னாலே சிறப்பு சேர்த்திருக்கிற அன்பிற்கினிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, மரியாதைக்குரிய ஊராட்சி கழக செயலாளர்களே, கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, பிற அணி செயலாளர்களே, திரளாக வருகை தந்திருக்கிற அன்பிற்கினிய தாய் குலமே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்கிற போது நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் வெளிநாட்டிலே சுற்றுப்பயணத்திலே இருந்தார்கள். இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களிலே எங்களுக்கு நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆலோசனை வழங்கினார். மாவட்ட செயலாளர் என்ன பணியை செய்வாரோ அந்த பணியை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சரவண செல்வன் அவர்கள் கிளைக்கழகம் ஊராட்சி கழகம் வாரியாக சென்று இந்த நிகழ்ச்சி மேலும் மெருகூட்டுவதற்கு அடித்தளமாக அவருடைய பணியை செய்து இந்த பணியை இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறார்கள். அதற்காக மாவட்ட கழகத்தின் சார்பிலேயே துணை செயலாளருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ நன்னிலம் தொகுதியில் நம்முடைய இயக்கம் இல்லை என்றும் குடவாசல் நகரத்திலே நம்முடைய இயக்கம் இல்லை என்றும் எண்ணியவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சரியான பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, குடவாசலை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆணித்தரமாக வளர்த்தவர் நம்முடைய குடவாசல் எம்ஆர் என்கிற அருமையண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். பல்வேறு காலகட்டங்களிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்காக பல தியாகங்களை செய்த போதும் அம்மா அவர்களுடைய நேரடி கண்காணிப்பிலே ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தும் அம்மா அவர்களே சென்று சிறையிலே அவர்களை பார்க்கிற அளவுக்கு அவருடைய ஆற்றலும் துணிவும் இருந்தது என்று சொன்னால் அவருடைய அரசியல் வாழ்வு யாரால் ஒடுக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை நீங்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். நான் அவர் மீது மிகுந்த மரியாதை உள்ளவன்.
ஒரு ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து அவரோடு நான் பயணித்தவன். ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக நம்முடைய இயக்கத்தை விட்டு பொதுச் செயலாளர் அவரை நீக்கினார்கள். அன்றைக்கு சொன்னார் என்னை அழைத்து, ஏதோ என் மீது தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய மக்கள் செல்வர் அவர்கள் என்னை நீக்கி இருக்கிறார்கள், இனி நான் எந்த கட்சியிலும் போக மாட்டேன், இப்படியே இருந்து நான் சாவேன் என்று சொன்னார். இறுதி வரையில் பல பேர் பல கட்சிகளுக்கு அழைத்தும் கூட அவர் செல்லவில்லை. அவரை தேடித்தான் பல பேர் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனார்கள் என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். நான் எதற்கு நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், இந்த இயக்கத்தை உழைத்தவர்கள் இன்றைக்கு சாதாரண தொண்டர்களாக எந்த பொறுப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நம்முடைய மக்கள் செல்வர்கள் நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலில் 1982ஆம் ஆண்டு முதல் நம்முடைய புரட்சி தலைவி அவர்களுக்கு சின்னம்மா அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அன்றைக்கு நம்முடைய மக்கள் செல்வருடைய மகத்தான பணியெல்லாம் இந்த மக்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருந்தாலும் கூட ஒரு சிலவற்றை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன். பிளவுபட்ட போது ஜானகி அணி, அம்மா அணி என்று பிளவுபட்ட போது இரட்டை சேவரிலும் இரட்டை புறாவிலையும் அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் எல்லாம் போட்டியிட்டார்கள். கழகம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அம்மாவை விமர்சனம் செய்த பல்வேறு தலைவர்கள், PH பாண்டியனாக இருந்தாலும், அண்ணன் காளிமுத்து அவர்களாக இருந்தாலும், ஆரம் வீரப்பனாக இருந்தாலும், இப்படி உயர்ந்த பதவியிலே இருந்த தலைவர்கள் எல்லாம் அம்மாவை அரசியலிலிருந்து ஒழித்துவிட வேண்டும் என்று சொன்னபோது நம்முடைய மக்கள் செல்வர் அவர்கள் அன்றைக்கு இளைஞராக இருந்து சின்னம்மா அவர்களோடு இருந்து இந்த இயக்கத்தை அம்மாவுக்கு துணையாக இருந்து ஆளுகின்ற ஒரு பொறுப்பில் அந்த இயக்கத்தை கொண்டு வந்த பெருமை நம்முடைய மக்கள் செல்வர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர், அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி, இன்றைக்கு ஒரு வார்டு செயலாளராக இருக்கிறவர், ஒரு நகர செயலாளராக அதிமுகவிலே இருக்கிறவன், ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கிறவன், இவர்களாலே பதவி பிச்சை போட்ட மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் இன்றைக்கு எத்தனை கோடியை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் செல்வர் அவர்கள் அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் என்பதனால் தான் பத்திரிகையாளர் மணி மிகப்பெரிய ஒரு நிபுணர், அவர் செய்தியாளரை சந்திக்கிறார். எனக்கு தெரிந்து பத்திரிகையாளர் மணி அவர்களுடைய டிபேட்ல நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம். அப்ப அவர் சொல்றாரு, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளில் எனக்கு தெரிந்த ஒரு முதுமை பெற்ற ஒரு அனுபவம் வாய்ந்த சீராக மக்களுடைய நாடி துடிப்பை புரிந்து பேசுகிற ஒரு அரசியல்வாதி கருணாநிதி. கலைஞர் கருணாநிதிக்கு பின்னாலே யாரோடு ஒப்பிடுகிறார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு மக்கள் செல்வர் தினகரன் அவர்கள் தான் மிகச்சிறந்த அரசியல்வாதி என்று சொல்லுகிறார் செய்தியாளர்கள். இன்றைக்கு கடந்த ஒரு மாத காலமாக எந்த செய்தித்தாள், இந்த கரூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதற்கு பிறகு வேண்டுமானால் கரூரிலே நடந்த செய்தி நமக்கு டிவியிலாம் நீங்க பார்க்கலாம். அதற்கு முன்னால NDA கூட்டணியில் இருந்து நான் விலகுகிறேன் என்று இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் கூட்டாலும் கூட, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அழைத்தாலும் கூட அவர்களுக்கு வேறு ஆள் மூலமாக பதில் சொல்லி அனுப்பிவிட்டு அம்மாவினுடைய தொண்டர்கள் ஒரே அணியில் சேர வேண்டும் என்கிற குறிக்கோளோடு பொதுச் செயலாளர் பழனிசாமி என்று கூட நம்முடைய அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் என்று சொன்னார் நம்முடைய தலைவர். ஆனால் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமி என்று ஒரு இடத்தில் கூட ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவை விமர்சித்த தலைவர்களை எல்லாம் அம்மா அவர்கள் இணைத்துக் கொண்டு மந்திரியாக்கிறார்கள், சபாநாயகராக்கிறார்கள், பல்வேறு பொறுப்புகளிலே அமர்ந்த அரசியலில் அழகு பார்த்தார்கள். ஆனால் பழனிசாமி என்னுடைய தன்மானத்தை விட்டு ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னாலும் என் தன்மானத்தை விட்டு நான் இவர்களை எல்லாம் சேர்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்.
யாருக்கு தன்மானம்? அதிமுகவில் இருக்கிற எவனுக்காவது அவங்க எல்லாம் நம்மளோட சேரணும்னு சொல்றாங்க. அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு எவனுக்காவது ஒருவனுக்கு தன்மானம் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் வந்து நம்முடைய மக்கள் செல்வர் காலில், சின்னம்மா அவர்களுடைய காலிலே விழுந்து வணங்கிய பல்வேறு புகைப்படங்கள், பல்வேறு செய்திகளிலே வந்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்றளவும் அப்ப நினைப்பு கூட்டிகிட்டே இருக்கான் எல்லா டிவிலையும். தன்மானத்தை பத்தி நீ பேசுறியா? காலில் வந்து பதவிக்கு வந்த பழனிசாமி நீ பேசுறியா? இந்த இயக்கத்திற்கு நீ தலைவராக இருக்கணும். உன் மீது ஏற்பட்ட வழக்குகளை யாரும் கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உன்னுடைய குறிக்கோள். பழனிசாமி, உனக்கு 75 ஆண்டு ஆகிவிட்டது வயது. நீ அடுத்த தேர்தலிலே இருப்பியோ இருக்க மாட்டியோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த தேர்தலிலே உன்னுடைய சட்டியெல்லாம் அவிழ்த்து விட்டு நிர்வாகமாக நீ நிற்கிற அந்த காட்சியை 26 நாங்கள் பார்ப்போம். சபதம் எடுத்தார் நம்முடைய தலைவர். என்டி கூட்டணியிலிருந்து நான் விலகுகிறேன். யார் நம்மை சேர்க்கக்கூடாது என்று சொல்கிற பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கக்கூடாது, துரோகியை ஒழிக்க வேண்டும். அதற்காக நான் பல்வேறு தொண்டர்களிடத்திலே கேட்கிறேன். விரோதியோடு சேர்ந்தாலும் பரவாயில்லை, சட்டமன்றத்திலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 10-15 பேர் செல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள். தலைவருக்கு யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது நன்கு தெரியும். தலைவர் எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த முடிவை ஏற்றுக்கொள்கிற தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அதிகார பொறுப்பிலே, ஆட்சி பொறுப்பிலே, சட்டமன்ற பொறுப்பிலே நம்முடைய இயக்கம் 8 ஆண்டு காலம் பொறுத்தது போதும். நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வையுங்கள். ஆனால் அதிகாரமிக்க ஒரு இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார்குடியிலே 41,000 வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுடைய செல்வாக்களே வாங்கி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 21 உங்களுடைய சொந்த ஊர் மன்னார்குடி. நாங்கள் மன்னார்குடியிலே இருக்கிறோம். சுயமரியாதை, தன்மானம், பெருந்தன்மையோடு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நன்னிலத்திலேயோ அல்லது மன்னார்குடியிலேயோ நீங்கள் சட்டமன்ற தொகுதியை பெற்று தர வேண்டும். அது மன்னார்குடியாக இருந்தாலும் நன்னிலமாக இருந்தாலும் வெற்றிக்கனியை, வெற்றி மலரை உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி வாழ்க நம்முடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அவர்கள். வளர்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் திருவாரூர்